காலையில் காலையில் எழுந்திரிச்சு நான் விண்டோவை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, அன்றைக்கி பார்த்தோம்ல அதை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டென்ஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இப்போ பெய்யுது. மேபி நைட்டு பேஞ்சிருச்சு போல் இந்த ஸ்னோஃபால். பாருங்கள், ட்ரீலெலாம் எப்படி பாருங்கள். நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீங்க அது எப்படி பாருங்கள். நம்ம வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து லைவில் பார்க்குறேன். ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எப்படி பார்க்குறேன். நான் கீழே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. கார்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஹில்ஸ்லாம் பாருங்களேன். ஹில்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ கொஞ்சம் நின்றுச்சு ஸ்னோஃபாலு, அதனால் வந்து பில்டிங்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியுது. எங்களுடைய வீட்டோடைய அவுட்டர் வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரண்டில் இருக்கிற வியூ ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஹில்ஸ்லாம் வந்து ஸ்னோஃபால் விழுந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பார்த்ததை விட இந்த செகண்ட் டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. கிச்சனில் இருந்து 2 பேரும் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸை காமிக்கிற பாருங்க. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? ஸ்னோஃபால் பார்த்துட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இது எங்களுடைய கிச்சனுடைய வியூவு எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சன் வியூவு வா, செம்ம குளிருங்க. இதான் கிச்சனுடைய வியூ எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இவ்வளோ குளிரில் நாங்கள் எப்படி இருக்குன்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஹோம் டூர் போடுறோம். வீட்டுக்குள்ளே ஒரு ஐட்டம் இருக்குது டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அப்புறமா. வெளியே போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஆஃபீஸ் கிளம்புன்னு எதிர்பார்த்ததே கிடையாது. ஸோ ஆஃபீஸ் கிளம்புறேன்னா நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளோஸ் போடலைன்னா ரொம்ப கஷ்டங்க. இங்கே வந்து அப்படியே கையெல்லாம் இருக்கும், நல்ல திக்காக இருக்கும். அது இது போட்டுக்கணும், இது போட்டு இப்படி கவர் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இது வந்து ஜர்கின், இது போட்டுக்கணும். போட்டு கவர் பண்ணால் தான் வந்து இதாக இருக்கும். ஸோ வாங்க, நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். பூச்சாண்டி மாதிரி இருக்கா? சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. நடக்கிற இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. ஃபுல்லாக கார் மேலே இது மேலேலாம் பாருங்கள் அது ஒரு பூ மாதிரி வந்து இதாக இருக்குது பாருங்கள். இதான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு, ஆல்மோஸ்ட் செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். இதுதான் நம்ம வீடு. என் தலை மேலாம் வந்து விழுகுதுங்க பாருங்க. ஸோ இப்படிதான் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க இப்போ, ஏன்னா ஆஃபீஸ் போகிறாங்கல்ல, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. பாருங்கள் ஐஸ் எப்படி இருக்குன்னு, அப்படியே ஃபுல்லாக செட்டில் ஆகிருக்குங்க. இது ஒரு பூ மாதிரி பாருங்க. இதில் ஒரு சின்ன ஒரு தண்ணி மாதிரி இருந்துச்சுல, அது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு. அதுதான் நம்ம வீடு. ரோடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த ரோடெலாம் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக ஐஸாக தான் இருந்துச்சு. காலையிலாம் வந்து பார்க்கும்போது அங்கே மாடியிலேருந்து பார்த்தேன். அப்போது இதுதான் நான் ஆஃபீஸ் போகிற வழி பாருங்கள். இதெல்லாம் இப்போ வந்து நின்ற காரு. மற்ற கார்லாம் வந்து இதாக இருந்தது. மற்ற கார்லாம் வந்து முன்னாடி இருந்து நின்றது. இப்போ கிட்ட 1 hour கிட்ட நின்றுருக்கும் போல். அதில் செட்டில் ஆகிருப்பாருங்க. இப்போ -9 இருக்குங்க இப்போ டெம்பரேச்சர். எல்லா சைடும் ஐஸ் பேக் ஆகிடுச்சு மேலே. மேபி மதியானம் வந்து இதை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
அது சென்றுச்சு. நான் அப்படியே உள்ளே போய்க்க வேண்டியதான். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தேன். நான் லேட்டு 1/2 hour. வெளியே இந்த என்னுடைய சிட்டிங்கில் இருந்து வெளியே காமிக்கிறேன். அவுட்டர் நல்லாயிருக்கும், காமிக்கிற பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, இங்கே வந்து லஞ்சு சீக்கிரம் போயிடுவாங்கண்ணே. ஸோ 11:15 லஞ்சு போகிறாங்க. நானும் போகிறேன், வாங்க காமிக்கிறேன். செம்ம ஸ்னோவாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு. காலையில் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு கூட வீடியோ எடுக்கிறாங்க இங்கே. சோப்புன்னு வர மாதிரி இருக்கு. யாரு அப்பா, ஐஸில் வச்சோன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரும் இப்போ போக மாட்டாங்க. இது ஒரு பார்க் மாதிரி. இது ஒரு பார்க் ஏரியா மாதிரிங்க. பாருங்க ஐஸு. இந்த கையை இப்படி தொட்ட உடனே எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே கையை கத்தி வச்சு குத்துன மாதிரி இருக்கு. அப்போ ஏன்டா தொட்டன்னு இருக்குங்க. உங்களுக்கு காமிக்கிறதா இருந்த சரி வரேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. செம்ம டென்ஸ்டுங்க. நான் வந்தல, இது கீழே பார்த்து நடக்கலைன்னா வந்து கால் வலிக்கிறோம். என் ஷூ ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க. சரி நானும் காமிக்கிறேன், வாங்க போகலாம். இங்கே யாருமே வரல, நான் வந்து தடந்தா. இது எப்படி இருக்குது பாருங்க. ஏன் பாருங்க எப்படி தூக்கி விளாண்டுட்டு போகிறது பாருங்க. அந்த பிள்ளை மேலே வந்து ஐஸெல்லாம் அள்ளி போட்டுருச்சுங்க. இந்த அந்த பொண்ணு மேலே போட்டது பாருங்க. டெம்பரேச்சர்லாம் அது ஐஸ் உருகி தண்ணியாக போகுது பாருங்க கீழே. யாருங்க அவங்களே விளாண்டுட்டு தான் போகிறாங்க. ஐஸ் பார்த்துங்க நல்லதுங்களா. அந்த பொண்ணு மேலே போட்டு பாருங்க. யாருங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விளையாட்டு தான் போல. இது அவங்களுக்கும் வந்து ஹாப்பினஸ் தான். இங்கே இந்த குளிரில் அந்த பொண்ணு வருது பாருங்க, எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கு பாருங்க. ஐஸ் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்குன்னு. ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கூலிங்லேயும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வராங்க, ஃபுல்லாக கவர் பண்ணாமல். எவ்வளோ -9 இருக்குங்க. -10 கிட்ட நெருங்கிலாம் வருது. ட்ரெஸ் எப்படி போட்டு வராங்க பார்த்தீங்களா. அவங்க இந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க போல். பாருங்க ஒரு பையன் விளாடானா. நம்ம மட்டும் எக்ஸைட் ஆகலை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸைட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே யாருக்கு தான் பிடிக்காது ஸ்னோஃபால் இல்லையா. இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கே வந்து விளாடணும் போல தான் தோணும் இல்லையா. பாருங்க போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டான். அவன் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் யூ ஆர் பிளேயிங். ஓகே ப்ளே. விளாண்டுட்டு தான் இருக்கான் அவன். நான் வந்த உடனே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டான். அந்த பையன் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கான். பாருங்க எல்லோரும் விளாட்றாங்க பேபி. விளாட்றாங்க, குழந்தை கூட விளாடுது. அவங்களுக்கும் பிடிக்கும் போல எல்லாத்துக்கும். குழந்தைக்கு எதுவும் ஆகாதான் என்னன்னு தெரில. மொழித்தா கூப்பிட்டு வந்து தான் விளாடணும். எல்லோரும் வந்து பாருங்க, இவங்க கூட ஐஸு தான் வச்சு விளாட்றாங்க.
ஃபுல்லாக ஐஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி தான் க்ளீன் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும்.